இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மித்ராவின் 40 மில்லியன் ரிங்கிட் நிதி உடனடியாக விநியோகம் செய்ய பிரதமர் தலையிட வேண்டும், லிங்கேஷ் கோரிக்கை. இந்திய சமூகத்துக்கான மித்ராவின் 40 மில்லியன் ரிங்கிட் விஷயத்தில் நேரடியாக தலையிட்டு அதன் விநியோகத்தை விரைவுபடுத்துமாறு பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்திய சமூகத்தின் வாழ்வாதாரத்தையும் பொருளாதார அந்தஸ்தையும் உயர்த்தும் ஒற்றுமை அரசாங்கத்தின் கடப்பாட்டை மறு உறுதி செய்ய இது அவசியம் என செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் ஆர் அருணாச்சலம் வலியுறுத்தினார். 2020 வரவு செலவு அறிக்கையின் முதல் கட்டத்திலேயே 40 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு மித்ராவுக்கு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அது சுமார் 45 சமூக மேம்பாட்டு திட்டங்களுக்கான நிதியாகும். ஆனால் அதன் விநியோகம் தேவையில்லாமல் தாமதமாகியுள்ளது. இவை ஒன்றும் இன்னும் அங்கீகரிக்கப்படாத விண்ணப்பங்கள் அல்ல. மாறாக பயிற்சி வழங்குநர்கள், அரசு சாரா அமைப்புகள், சமூக மேம்பாட்டு ஆதரவு நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்தான முழு அங்கீகாரம் பெற்ற ஒப்பந்தங்களாகும். அங்கீகாரங்கள் கிடைத்த 4 மாதங்களுக்கு பிறகு நிதி விநியோகிக்கப்படாமல் உள்ளது. இன்னும் பல திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. அதோடு பங்குதாரர்களின் நம்பிக்கையும் கேள்விக்குறியாகியுள்ளது. எனவே இவ்விஷயத்தில் பிரதமர் நேரடியாக தலையிட்டு அந்த 40 மில்லியன் ரிங்கெட் விநியோகத்தை விரைவுபடுத்த உத்தரவிட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். 10 முதல் 17 வயது பள்ளி மாணவர்களுக்கு இணைய பாதுகாப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தும் மித்ரா. நாட்டில் 500க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் 80,000 மாணவர்களை குறிவைத்து சைபர் சேஃப் இன் ஸ்கூல்ஸ் அல்லது பள்ளிகளில் இணைய பாதுகாப்பு என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மலேசிய இந்திய சமூகத்தின் உருமாற்ற பிரிவான மித்ரா மற்றும் CSM எனப்படும் சைபர் செக்யூரிட்டி மலேசியா ஒத்துழைப்பில் இது நடைபெறுகிறது. இத்திட்டத்தை கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் சலிஹா முஸ்தபா இன்று கோலாலம்பூர் தம்புசாமி பிள்ளை தமிழ் பள்ளியில் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். மித்ரா தலைவரும் பத்து நாடாளுமன்ற உறுப்பினருமான பி பிரபாகரனும் இதில் பங்கேற்றார். இணைய பகடிவதை, இணைய வாயிலான பாலியல் குற்றங்கள், பொய் செய்தி பரவல் மற்றும் சமூக ஊடகங்களின் தவறான பயன்பாடு போன்ற இணைய அச்சுறுத்தல்கள் குறித்து 10 முதல் 17 வயதுடைய மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. இணைய பாதுகாப்புக்காக பயன்படுத்தும் முறை, நீண்ட நேரம் இணையத்தில் செலவிடுதல் ஏற்படும் விளைவுகள், கடவுச்சொல் பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் மாணவர்களுக்கு தெளிவான விளக்கங்களுக்கும் குறிப்புகளும் இதில் வழங்கப்படும். நூர் ஃபாரா கார்த்தினி கொலை வழக்கில் குற்றத்தை மறுத்த லான்ஸ் கார்பரல். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் உப்சி பல்கலைக்கழக மாணவியான நூர் ஃபாரா கார்த்தினி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட மலேசிய காவல்துறையில் பணிபுரியும் லான்ஸ் கார்பரல் முகமது அலி மொன்ஜானி இன்று நீதிமன்றத்தில் தனது குற்றத்தை மறுத்துள்ளார். காணாமல் போன அம்மாணவி 5 நாட்களுக்கு பிறகு ஸ்ரீ கெலோடாங்கில் இருக்கும் எண்ணெய் பனை தோட்டத்தில் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. விசாரணையின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட அச்சந்தேக நபர் தற்போது குற்றத்தை மறுத்துள்ளதால் நீதிபதி ஜூலை 15ஆம் தேதி இவ்வழக்கை மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டுள்ளார். இக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 40 ஆண்டுகளுக்கு மிகாமல் சிறை தண்டனை மற்றும் 12 பிறம்படிகள் விதிக்கப்படும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேப் பயன்பாட்டுக்கு தடை, பஹாங் அரசு அதிரடி. மின்னியல் சிகரெட் அல்லது வேப் பயன்பாட்டை தடை செய்ய பஹாங் மாநில அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. வேப் ஹராம் என பஹாங் முஃப்தி அலுவலகம் ஃபத்வா வெளியிட்டுள்ளதற்கு ஏற்ப இம்முடிவு அமைவதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஸ்ரீ சையத் இப்ராஹிம் சையத் அகமது தெரிவித்தார். முஃப்தி முடிவை மே 14ஆம் தேதி மாநில ஆட்சிக்குழு கூட்டத்தில் விவாதித்து அதற்கு பஹாங் சுல்தான் அல் சுல்தான் அப்துல்லாவின் ஒப்புதலும் பெறப்பட்டது என்றார் அவர். அல் சுல்தான் அப்துல்லா ஏற்கனவே பலமுறை வேப் பயன்பாடு குறித்து கவலை எழுப்பியிருந்தார். வேப்பை முழுமையாக தடை செய்ய வேண்டும் என கடந்த ஆண்டு நவம்பரில் அவர் வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் வேப் தடை உத்தரவை அமுலாக்கும் அதே சமயம் இனியும் அப்பழக்கத்தில் ஈடுபட வேண்டாம் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் மக்கள் மத்தியில் அவ்வப்போது மேற்கொண்டு வருமாறு ஊராட்சி மன்றங்களை சையத் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். பினாங்கில் வேலை வாய்ப்பு முகாம். வருகின்ற ஜூன் 14ஆம் தேதி சுங்கை டுவாவில் லோட்டஸில் காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை பத்து ஊபான் நாடாளுமன்ற உறுப்பினரும் பினாங்கு சொக்சோவும் இணைந்து 19 நிறுவனங்கள் உட்பட பல்வேறு தொழில் துறைகள் கொண்ட வேலைவாய்ப்பு முகாம் ஒன்றை நடத்தியுள்ளது.
இந்நிகழ்ச்சியில் உற்பத்தி துறை, உணவு சேவை துறை, விருந்தோம்பல், போக்குவரத்து மற்றும் வங்கி போன்ற பல்வேறு துறைகளை உள்ளடக்கிய மொத்தம் 1516 வேலையிடங்கள் பினாங்கு மாநிலத்தில் காலியாக உள்ளன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வரும் சனிக்கிழமை நடக்கவிருக்கின்ற இந்த வேலைவாய்ப்பு நிகழ்வில் பிளாக்ஸ், ஆம்பு சென்ட்ரிகான் பிரிகத், சாம் இன்ஜினியரிங் நிறுவனம், பினாங்கு மாரியோட் தங்கும் விடுதி மற்றும் ஏஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ், சென்ட்ரிகான் பிரிகத் போன்ற பினாங்கு மாநிலத்தின் மிகப்பெரிய நிறுவனங்களும் கலந்து கொள்ளவிருப்பதாக பத்து உபான் மாநில சட்டமன்ற உறுப்பினர் YB குமரேசன் தெரிவித்துள்ளார். நேர்மைக்கு குவியும் பாராட்டு, பணப்பையை உரிமையாளரிடம் ஒப்படைத்த இளைஞர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை சாலையில் கண்டெடுத்த பணப்பையை அதன் உரிமையாளரிடம் ஒப்படைத்த இளைஞருக்கு வலைதளத்தில் பாராட்டுகள் குவிந்த வண்ணமாக உள்ளன. சாலையோரத்தில் கிடந்த அந்த பணப்பையை பத்திரமாக உரிமையாளரின் விலாசத்தை கண்டுபிடித்து அண்டை வீட்டினரிடம் ஒப்படைத்ததோடு மட்டுமல்லாமல் அப்பணப்பையை அவர்களின் கைகளுக்கு சேர்த்துவிட்டதா என்று விசாரித்த ஃபித்ரி என்ற நபரின் செயல் வலைதளவாசிகளின் நிகழ்ச்சியடைய செய்துள்ளது. கணவன் மனைவி இருவர் ஷா அலாம் பிரிவு 7 உள்ள பெட்ரோல் நிலையம் ஒன்றில் வாகனத்திற்கு எண்ணெய் ஊற்றிவிட்டு வீடு திரும்பும் வழியில் பணப்பை தொலைந்ததை அறிந்துள்ளனர். அத்தம்பதியினர் 500 கிலோமீட்டர் தூரத்திற்கு பிறகு தங்களது பணப்பை காரின் கூரையிலிருந்து பறந்துவிட்டதை அறிந்து மேலும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் உரிமையாளர்கள் பணப்பையை திரும்ப கொடுத்த ஃபித்ரிக்கு தங்களது உளமார்ந்த நன்றியினை தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் மற்றும் போலி துப்பாக்கி வைத்திருந்த 2 குற்றச்சாட்டிலிருந்து யூசுப் ராவுத்தர் விடுதலை. போதைப் பொருள் கடத்தல், 2 போலி துப்பாக்கிகளை வைத்திருந்தது ஆகிய 2 குற்றச்சாட்டுகளில் இருந்து முன்னாள் அரசியல் ஆராய்ச்சி உதவியாளர் 32 வயதுடைய முகமது யூசுப் ராவுத்தரை தற்காப்பு வாதத்திற்கு அழைக்காமலேயே உயர்நீதிமன்றம் இன்று விடுதலை செய்யும்படி உத்தரவிட்டது. 2 குற்றச்சாட்டுகளுக்கும் வழக்கு விசாரணையின் முடிவில் அரசு தரப்பு குற்றங்களுக்கான முகாந்திரத்தை நிரூபிக்க தவறிவிட்டது என்று கண்டறிந்த பின்னர் நீதிபதி டத்தோ முகமது ஜுமைல் ஹுசைன் ராவுத்தரை விடுதலை செய்வதாக தீர்ப்பளித்தார். கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 12ஆம் தேதியன்று காலை 10:15 மணிக்கு கோலாலம்பூர் போலீஸ் தலைமையகத்தின் சுராவ் முன் ஒரு வாகனத்தில் 305 கிராம் கஞ்சா கடத்தியதாக மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். 1952ஆம் ஆண்டின் அபாயகரமான போதைப்பொருள் சட்டத்தின் பிரிவு 39B(1A)வின் கீழ் இந்த குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. மேலும் அதே சட்டத்தின் 39B(2) பிரிவின் கீழ் இக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஆயுள் தண்டனை மற்றும் 12 பிறபடிகளும் குறையாமல் தண்டனை வழங்குகிறது. 3வது தொடர் சாலை விபத்து, தாப்பாவில் இழுவை லாரி பின்புறத்தில் மோதிய பேருந்து. இன்று அதிகாலை 1 மணியளவில் தாப்பா வடக்கு தெற்கு விரைவு சாலையின் 311.4வது கிலோமீட்டரில் பயணிகளை ஏற்றி சென்ற இரட்டை அடுக்கு பேருந்து ஒன்று இழுவை லாரியின் பின்புறத்தில் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் இவ்வாரத்தில் நடக்கும் 3வது பேருந்து விபத்தாகும். இவ்விபத்தில் 9 பேருந்து பயணிகளுக்கும் லாரி ஓட்டுநருக்கும் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என்றும், மாறாக பேருந்து ஓட்டுநர் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி உள்ளதாக பேராக் மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் உதவி செயல்பாட்டு இயக்குநர் சஃப்ரோட்சி நூர் அகமது குறிப்பிட்டிருந்தார். கடந்த திங்கட்கிழமை கேரிக் ஜெலி கிழக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் 15 உப்சி மாணவர்கள் பலியான பேருந்து விபத்தை தொடர்ந்து கிழக்கு கடற்கரை விரைவு சாலையில் UMPSA மாணவர்களை ஏற்றி சென்ற விரைவு பேருந்து ட்ரெய்லர் லோரியை மோதியது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தற்போது இந்த விபத்து மலேசிய மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் பய உணர்வையும் ஏற்படுத்தியுள்ளது. கழக தடுப்பு போலீஸ்காரர்கள் 9 பேர் உயிரிழந்த விபத்து லோரியில் 70% எடைக்கும் கூடுதலான கற்கள் இருந்தது. தெலுங்கின்தான் ஜாலாங் சிக்கு சுங்கை லாம்பானில் கடந்த மாதம் கழக தடுப்பு போலீஸ்காரர்களில் 9 பேர் உயிரிழந்ததற்கான விபத்திற்கு காரணமாக இருந்த லோரியில் 70 விழுக்காட்டிற்கும் கூடுதலான எடை ஏற்றி இருந்ததே காரணம் என தெரிய வந்துள்ளது. அந்த லோரி கழக தடுப்பு போலீஸ்காரர்களை ஏற்றி சென்ற ட்ரக்குடன் ஏற்பட்ட விபத்திற்கு பாதுகாப்பு பலவீனம் மற்றும் சம்பந்தப்பட்ட லோரியின் நடவடிக்கை நடைமுறையும் மற்றொரு காரணம் என சிறப்பு விசாரணை குழுவின் தொடக்க கட்ட விசாரணை அறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 13ஆம் தேதி நிகழ்ந்த இந்த சம்பவத்தின் போது இந்த சரக்கு லோரி 40,960 கிலோ சிறு கற்களை ஏற்றி சென்றது. அனுமதிக்கப்பட்ட 24,000 கிலோ எடையை விட
70.67 விழுக்காடு கூடுதலாக எடை அதுவாகும். மேலும் ஜேபிஜே எனப்படும் சாலை போக்குவரத்து துறையில் சாலை பாதுகாப்பு பரிசோதனைகளிலும் அந்த லோரி தவறிவிட்டதோடு அந்த வாகனம் 15 விழுக்காடு தேர்ச்சி புள்ளிகளை மட்டுமே பெற்றிருந்ததோடு பாதுகாப்பு அம்சங்களுக்கு தேவையான அனைத்து தகுதிகளையும் நிறைவு செய்யவில்லை. கோலாலம்பூர் இரவு விடுதியில் அதிரடி சோதனை, குறைந்தது 200 வெளிநாட்டினர் கைது. இன்று அதிகாலை புடூவில் டியூகம் இசை வழங்கும் ஒரு இரவு விடுதியில் குடிநுழைவுத்துறை நடத்திய சோதனையில் கிட்டத்தட்ட 200 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர். பொதுமக்களின் புகாரை தொடர்ந்து புத்ரஜயாவில் உள்ள குடிநுழைவுத்துறையின் அமலாக்க பிரிவினர் 2 வார காலம் மேற்கொண்ட புலனாய்வு தகவல்கள் திரட்டியதை தொடர்ந்து இந்த சோதனை நடத்தப்பட்டது. டுகேம் என்பது ஒளிரும் உலகின் என்பதன் சுருக்கமாகும். இது இரவு வாழ்க்கை காட்சியை குறிக்கிறது, குறிப்பாக இரவு விடுதி மற்றும் டிஸ்கோ விடுதிகளை குறிக்கிறது. இந்த பேச்சின் வழக்கு சொல் மது அருந்துதல் அல்லது சட்டவிரோத பொருட்களை எடுத்துக்கொள்வது தொடர்பானதாகும். தேசிய பதிவுத்துறையை சேர்ந்த 11 அதிகாரிகள் உட்பட 129 அதிகாரிகள் கொண்ட நடவடிக்கை குழு அந்த இரவு விடுதிக்கு அனுப்பப்பட்டது. தொடக்கத்தில் 310 தனிப்பட்ட நபர்கள் பரிசோதிக்கப்பட்டனர். அவர்களில் வெளிநாடுகளைச் சேர்ந்த 128 ஆண்கள், 116 பெண்கள் மற்றும் 66 மலேசிய பிரஜைகளும் அடங்குவர். மலாக்காவில் தாயும் மகனும் இரட்டை கொலை. மலாக்கா புக்கெட் ரம்பாய் தாமான் ரம்பாய் முத்தியாராவில் தனித்து வாழும் தாய் ஒருவரும் அவரது 21 வயது மூத்த மகனும் இறந்து கிடந்தனர். அவ்விருவரும் அவர்களது வீட்டில் கொலை செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது. அந்த சம்பவத்தில் அக்குடும்பத்தை சேர்ந்த மற்றொரு உறுப்பினர் காயங்களுடன் உயிர் தப்பியதோடு தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டது. அந்த வீட்டின் உள்ளே இறந்து கிடந்த இருவரில் ஒருவர் பள்ளி ஆசிரியை என நம்பப்படுகிறது. கொலை நடந்த வீட்டில் போலீஸ் தடயவியல் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தனது வீட்டிற்கு முன்புறம் உள்ள சாலையில் இரத்த வெள்ளத்தில் ஆடவர் கீழே விழுந்து கிடப்பதை கண்ட பொதுமக்கள் இது குறித்து போலீசில் தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு வந்த போலீஸ் குழுவினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதற்கு முன் குடும்ப உறுப்பினர்களிடையே தகராறு ஏற்பட்டதாக சமூக வலைதளத்தில் தகவல் வெளியானது. 5.9 ரிக்டர் நிலநடுக்கம் தாய்வானில் உலுக்கியது, தாய்பேயில் அதிர்வு. இன்று ரிக்டர் கருவியில் 5.9 அளவில் பதிவான நிலநடுக்கம் தாய்வானை உலுக்கியது. இந்த நிலநடுக்கத்தினால் தாய்வான் தலைநகரம் தாய்பேயில் சில கட்டிடங்களில் அதிர்வு ஏற்பட்டதாக AFC செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஹுவாலியன் நகரின் தெற்கே 71 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிழக்கு கரையில் 31 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வின் அறிக்கை தெரிவித்தது. எனினும் கட்டிடங்கள் சேதம் அடைந்தது தொடர்பான உடனடி அறிக்கை எதுவும் கிடைக்கவில்லை என தைவான் தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது.